கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டின் 3வது வார பாடத்தை என்னோடு இணைந்து படிக்க வந்திருக்க ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரியும் மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த வார பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இரட்சகரை நோக்கி என்ற தலைப்பில் நம்ம படிக்க இருக்கோம். கவுண்ட் டவுன் டு த சேவியர் என்ற தலைப்பில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வார பாடம் எந்த பகுதியிலேருந்து வந்திருக்குது, இல்லை எந்த வேதாம வசனங்கத்திலேருந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வசனங்கள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15, 16 மற்றும் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனம், ஏசாயா 7:14, அது மட்டும் இல்லாமல் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6, 7, மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் மத்தேயு 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 29, 30வது வசனம் மற்றும் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் மற்றும் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18லேருந்து 21 வசனங்கள். இந்த வசனங்கள் சுட்டி காட்டுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகை பற்றின வசனமாக இந்த வசனத்துடைய சாராம்சங்கள் அமையுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தின் பாடத்தை படிக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதரிகளும் கண்டிப்பாக அம்மையார் எழுதின டிசைர் ஆஃப் ஏஜஸ் என்ற புத்தகத்தினுடைய சாப்டர் 2 மற்றும் 3 நீங்கள் கண்டிப்பாக படித்திருந்தீங்க அப்படின்னா இந்த வார பாடத்தை புரிதலுக்கு உங்களுக்கு மிகவும் சுலபமாக இருக்கும். இந்த வார பாடத்தில் நம்ம முக்கியமாக பார்க்குற காரியங்கள் என்ன அப்படின்னா, எலோன் அம்மையார் எழுதுகிறாங்க சாப்டர் 2 மற்றும் 3 டிசைர் ஆஃப் ஏஜஸ் என்ற புத்தகத்தில் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகை, அவருடைய பிறப்பில் யூதர்களுடைய பங்கு என்னவாக இருந்தது என்பதை நம்ம படிக்க முடியும் இந்த 2ஆம் மற்றும் 3ஆம் அதிகாரத்தில். இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, த சோசன் பீப்புள், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் என்ற தலைப்பின் கீழே அம்மையார் எழுதுகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேசியாவை பற்றின நற்செய்தியை மனித குலத்துக்கு யூதர்கள் கொண்டு செல்லணும் என்ற விஷயத்தை ஆண்டவர் அவங்கள இன்ட்ரெஸ்ட் பண்ணி அவங்கள நம்பி கொடுத்துருந்தாரு என்பதை குறித்து அம்மையாரை இந்த 2ஆம் அதிகாரத்தில் எழுதுறதை நம்ம பார்க்க முடியும். ஆனாலும் கூட நம்ம படிக்கும்பொழுது பார்க்குறோம், ஆண்டவருடைய அழைப்பிலிருந்து இந்த யூத மக்கள், ஆண்டவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்திலிருந்து அவங்க வழி விலகி போகிறத நம்ம பார்க்க முடியும். என்னதான் இருந்தாலும் மேசியாவுடைய வருகைக்காண்டி பல ஆயிரம் வருஷங்களாக இந்த யூதர்கள் காத்திருந்தாலும் கூட, மேசியா இந்த உலகத்துக்கு வரும்பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான இந்த உலகத்தில் குழந்தையாக பிறக்கும்போது அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருந்தது அப்படின்னா, இந்த ரோம ஆதிக்கத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்மளை விடுவிப்பார், அவர் ஒரு ராஜாதி ராஜாவாக பிறப்பார் என்று அவங்க நம்பினாங்க. ஆனால் அவங்க எதை நம்பலை அப்படின்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மீட்பதற்காக இந்த உலகத்து வரார் என்பதை அவங்க புரிந்து கொள்ளலை. அதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு கான்குரராக, ஒரு ராஜாவாக இஸ்ரேல் ஜனங்களை ஒரு ராஜ்யமாக ஸ்தாபித்து எல்லா ஜனங்களை காட்டிலும் எல்லா ராஜ்யங்களும் காட்டிலும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு அவர் தங்களை கொண்டு போவார் என்று சொல்லி விசுவாசித்தாங்க. அப்படிப்பட்ட உலகத்துக்கு ஏதுவான அந்த சிந்தனை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க நிராகரித்துக்கான வழியை வகுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதுக்கு அடுத்ததாக அம்மையார் எழுதின அந்த டிசைர் ஆஃப் ஏஜஸின் 3ஆவது அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது அவங்க எதை குறித்து எழுதுகிறாங்க அப்படின்னா, த ஃபுல்னஸ் ஆஃப் தி டைம், காலம் நிறைவேறினது அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானுடைய வருகையை பிதாவானவர் எப்படி முன்குறித்து அவர் எந்த காலகட்டத்தில் அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பணும்னு நினச்சாரோ அப்படிப்பட்ட அந்த நோக்கமானது நிறைவேறுது குறித்து இந்த 3ஆம் அதிகாரத்தில் அம்மையார் எழுதுறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ வரலாற்றையும் நம்ம புரட்டி பார்க்கும்பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய முதலாம் வருகையானது யூதருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சோ, அதே போல் அதை படிக்கிற நம்ம அதிலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையில் 7ஆம் நாள் அடுவந்து திருச்சபை மக்களாகிய நம்ம அவருடைய 2ஆம் வருகைக்கு எப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் உடைய பிள்ளைகளாக இருக்கும், எப்படி யூதர்களிடத்துலேருந்து நம்ம இதற்கு முன்னாடி முதல் தடவை ஆண்டவர் வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க நிராகரித்தாங்களோ, அதே போல் நம்மளும் செய்யாதபடி அவர்கிட்டேருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு இந்த வார பாடம் நம்மளுக்கு உதவுது. அப்போ இந்த வார பாடத்தை நம்ம படிக்கிறது மூலமாக ஒரு 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபை வாலிப சகோதரனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதில் என்னுடைய பங்கு என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நம்ம உற்று நோக்கும் போது நம்மளுக்கு ஒரு ரிமைண்டர், நம்மளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னா, அம்மையார் எழுதுகிறாங்க யுகங்களின் வாஞ்சை என்ற புத்தகத்தினுடைய 32வது பக்கத்தில் என்ன அப்படின்னா, எப்படி இந்த அண்ட சராசரத்தில் நட்சத்திரங்கள், கோள்கள் அதனுடைய பாதையில் அது பிரயாணிக்குதோ, அதே போல் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம், ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிற ஒவ்வொரு விஷயமும்
அதனுடைய காலத்தில் நிறைவேறுது. எந்த ஒரு டிலேயும் இல்லாமல், எந்த ஒரு தங்கு தடையுமின்றி ஆண்டவருடைய சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டு வரார் என்று சொல்லி அம்மையார் எழுதுறதை நம்ம வாசிக்க முடியும். ஸோ இந்த வார பாடத்தை படிக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதரர்களையும் 3 காரியங்களை கவனிக்க வேண்டும். முதலாவது காரியம், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் முதல் தடவை இந்த பூமிக்கு வந்த பொழுதும் இனிமேலும் அவர் வரப்போகிற 2ஆம் வருகையிலையும் இருக்கிற ஒற்றுமைகள் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நீங்கள் உணர வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய தேவனுடைய 2ஆம் வருகையின் அடையாளங்களை 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சி பிள்ளைகளாக நம்ம எப்படி கண்ணோக்கமாக அதை நம்ம கவனித்து ஆண்டுடைய வருகைக்காக ஆயத்தமாகிறோம் என்பதில் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா முதலாம் வருகையின் போது இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆண்டுடைய வருகையின் அடையாளங்களை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே தப்பை நம்ம பண்ணாமல் இருக்கணும். மூன்றாவது, நம்முடைய ரெஸ்பான்ஸ், இந்த பாடத்தை படிக்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய பதில் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு தயாராகணும். எப்படி அப்படின்னா, ஆண்டவருடைய குணாசத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக ஆண்டோடைய இரக்கத்தின் கிருபையை மற்றவங்களுக்கு காண்பிக்கிற அந்த ஒரு நபராக நம்ம இருந்து ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமாகணும். ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷனை அவங்க கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு போதகனுடைய அனுபவத்தை அவர் எழுதுகிறார். என்ன அப்படின்னா, அவர் ஹைஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக படித்து கொண்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கனவு வருது. அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆண்டுடைய வருகை குறித்த செய்தியை சில மாதங்களாக அவர் படிச்சுட்டு வராரு. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவு அப்படின்னா, நியூயார்க் நகரத்தினுடைய வீதிகளில் அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் சுற்றி இருக்க எல்லா பில்டிங்கும் நிலநடுக்கமாக ஏற்படுது. ஒரே பூமி அதிர்வுகுது. உடனே அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் அவரை நோக்கி ஓடி வராங்க. அப்போ உடனே அவரும் அவங்களோட சேர்ந்து ஓடிட்டு அவர் பக்கத்தில் ஒரு நபரை கூப்பிட்டு அவர் கேட்குறாரு, என்ன எல்லோரும் இப்படி ஓடுறாங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜீசஸ் இஸ் கம்மிங், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் வராரு அப்படின்னு சொல்லும் போது இவர் உடனே நின்று வானத்தை பார்க்குறாரு, தனக்கு பின்னாடி பார்க்குறாரு. ஆனால் எப்பயும் போல் அந்த இடத்துல இருக்க பில்டிங், பெரிய பெரிய ஸ்கை கிராப்பர் பில்டிங் இருக்கிறத பார்க்குறாரு. வானமும் எப்பயும் போல் இருக்கிறத அவர் பார்க்குறாரு. ஒரே கூட்டங்கள் கத்துறதையும் அலறதையும் அவர் பார்க்குறாரு. அதுக்கப்புறமாக ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்குது. அவருடைய தூக்கத்துலேருந்து அவர் முழிக்கிறார். அப்படி அவர் முழிக்கும் போது அவருடைய அனுபவம் என்னவாக இருந்தது அப்படின்னா, வேர்த்து விறுவிறுக்க ஒரு படபடப்போடு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த இடத்துல எந்திக்கிறதாக அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் நான் ஒரு கிறிஸ்தவனாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை குறித்த ஒரு நம்பிக்கையோடு இருந்திருந்தாலும், அவர் திடீர்னு வராருன்ற அந்த ஒரு இம்மீடியட் தாட் தனக்குள்ள ஒரு படபடப்பையும் ஒரு திகைப்பையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தினது என்பதை அவர் அந்த இடத்துல பதிவு செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 வருடங்கள் கழியுது. அவர் ஹைஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு செல்கிறாரு. போதராக படிப்பதற்கு ஒரு மிஷினரி காலேஜில் அவர் சேர்றாரு. அப்போ அந்த காலேஜினுடைய கேம்பஸில் அவர் நடந்து போயிட்டுருக்காரு. யாருமே இல்லாத அந்த தனிமையான இடத்துல திடீர்னு எதிர்பார்க்காத விதமாக அந்த சைலன்ஸ் அந்த இடத்துல உடையுது. மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட், ஒரு சத்தம் அவருக்கு கேட்குது. அப்படிப்பட்ட அந்த திடீர் அந்த சத்தமானது அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினைவுபடுது. என்ன அப்படின்னா, அவருடைய ஹைஸ்கூல் பருவத்தில் அவருக்கு வந்த அந்த கனவு. தன்னையே அறியாமல் உடனே அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கிழக்கு பக்கமாக வானத்தை பார்க்குறாரு. ஒருவேளை ராஜாதி ராஜாவா ஏசப்பா வராரா அப்படின்னு சொல்லி தன்னை அறியாமலே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, வானத்தை நோக்கி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சது, அவர் இருக்க அந்த காலேஜினுடைய ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்த ஒரு ஹாரனுடைய சத்தம் என்பதை அவர் புரிஞ்சுக்கார். அப்போ அதுக்கப்புறமாக அவருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட். அப்போ அவர் தன்னுடைய இருதயத்தில் ஒரு புன்முறுவலோட அந்த எதிர்பாரா விதமான அந்த ஒரு அனுபவத்தை அவர் யோசித்து பார்க்குறாரு. ஆனால் இந்த வாட்டி அவருடைய இருதயம் படபடப்பாகலை, அவருக்கு வேர்த்து விறுவிக்கலை. ஏன் அப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானுடைய வருகைக்காக அவர் காத்திருக்கிற நபராக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை பற்றின ஒரு நம்பிக்கையோடராக அதற்காக அவர் காத்து கொண்டிருந்தார். ஸோ இறுதியாக நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த 21ஆம் நூற்றாண்டில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ நம்ம இந்த ஓட்டத்தில் நம்முடைய மிக முக்கியமான தேவை என்னவா இருக்குது? இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழ்கிற ஒவ்வொரு ஆண் பெண்ணுடைய முக்கியமான தேவை என்னவா இருக்குது என்ற கேள்வியை நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேணும். ஏன் அப்படின்னா, நம்ம உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு மனிதன் கண்டிப்பாக ஒரு சில நாட்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், பல மணி நேரங்கள் தண்ணீர் குடிக்காமல் இருக்கலாம் உயிரோட, சில மணித்துளிகள், சில வினாடிகள் நம்ம காற்று இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் இந்த வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக
ஒரு நேரம் கூட ஜீவிக்க முடியாது. அப்போ நம்பிக்கை என்பது நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஒரு கருவியாக, நம்மளுக்கு ஒரு டூலாக பயன்படுத்தப்படுது நம்முடைய வாழ்க்கையில் என்பதை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு இருட்டான அறையில் ஒரு மெழுகுவர்த்தியை பற்றி வைப்பது எப்படியோ அதுதான் நம்பிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு பாலைவனத்தில் தண்ணி தாகத்தோடும் பசியோடு இருக்கிற நபருக்கு ஒரு தண்ணீரும் ஆகாரமும் எப்படிப்பட்டதாக இருக்குதோ அப்படிப்பட்டது தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையாக இருக்கிறது. அப்போ நம்பிக்கை என்பது எதிர்காலத்தை பற்றின ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு புத்துணர்ச்சியை நம்மளுக்கு தருது என்பதை நம்ம உணர்ந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கை உடைய ஒரு புத்தகமாக ஆண்டவராகிய தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு காரியம் தான் என்ன அப்படின்னா, இந்த பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமம் முழுவதும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களால நிரம்பினதாக நம்மளுக்கு நம்பிக்கை ஊற்ற ஒரு விஷயமா இருக்குது. அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்மளுக்கு எதை பற்றின நம்பிக்கையை கொடுக்குது, எதை பற்றின ஹோப் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை பற்றின அந்த ஒரு நம்பிக்கையை இந்த வேதாகமம் நம்மளுக்கு போதிக்கிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறாரு, ரோமர் 15:4 என்ன அப்படின்னா, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுடையலாகும்படி முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மளுக்கு கொடுத்த இந்த வேதாகமம் நம்பிக்கையை அளிக்கிற வசனங்களை நம்மளுக்கு போதிக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் நாள் துரிதமாக இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் நம்ம கடந்து ஆண்டவருடைய வருகையின் நாளுக்கு சமீபமாக நோக்கி நம்ம சென்றுட்டுருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட நாளை நோக்கி செல்கிற நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வேதாகம கோட்பாடுகளின் அடிப்படை என்னுடைய வாழ்க்கை இருக்குதா, அந்த வேதாகமத்தினுடைய அடிச்சுவடுகளில் என்னுடைய வாழ்க்கையை நான் நிலைநிறுத்துகிறேனா என்பதை நம்ம உற்று நோக்க வேணும். அப்படிப்பட்ட இந்த வேதத்தினுடைய பிரின்சிபல்ஸ், இந்த பைபிள் பிரின்சிபல்ஸின் படி நான் நடக்கும்போது கண்டிப்பாக என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாக, அவளுக்கு ஒரு நம்பிக்கையை அளிக்கிற ஒரு நபராக இருப்பேன். கண்டிப்பாக ஆண்டோடைய வருகை பற்றின சிந்தனை எனக்கு ஒரு நம்பிக்கையை கண்டிப்பாக தரும். எப்போ அப்படின்னா, இந்த வேதாகமத்தின் படி நம்முடைய வாழ்க்கை அமையும் பொழுது. அப்போ நம்முடைய பெயர்லேயே நம்ம அட்வந்து என்ற ஒரு பெயரை வச்சுருக்கோம், ஆண்டோடைய வருகை எதிர்நோக்கி இருக்க பிள்ளைகளாக. அப்படிப்பட்ட ஆண்டோடைய அந்த வருகையின் போது, அந்த இரண்டாம் வருகையின் போது நம்மளும் ஒருவராக காணப்படணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குணாசியத்தை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அப்போ நம்ம உற்று நோக்கி பார்க்கணும், நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். இறுதியாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்தெந்த விதத்திலெல்லாம் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மற்றவங்கள்ட்ட வெளிக்காட்டுறேன் என்பதை நம்ம உற்று நோக்கி பார்க்கணும். அப்படிப்பட்ட குணாசியங்களை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்ம வாழ்வதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்காங்க. அப்போ இந்த யூதர்கள் முதலாம் வருகையின் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தது போல, ஆண்டவராகிய தேவனுடைய இரண்டாம் வருகையின் போது அவருக்காக காத்திருக்க அந்த மீதமான திருச்சபையின் மக்களுக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பை என்ட்ரஸ்ட் பண்ணி நம்பிக்கையாக கொடுத்துருக்காரு. எப்படி முதலாம் வருகையின் போது யூதர்களிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின நற்செய்தியை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்துருந்தாரோ, அதே போல் இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு சமீபத்தில் வாழ்கிற இந்த 7ஆம் நாள் நடு திருச்சபை பிள்ளையாகிய நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின நற்செய்தியை மற்ற இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவங்களுக்கு காட்டும். என்னோடு இணைந்து நீங்களும் ஜெபிங்க. எங்களேஸ் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த உலகத்தில் முதலைவாக நீங்கள் வந்தீங்க ஆண்டவரே. மறுபடியுமாக இரண்டாம் தடவை நீ ராஜாதிராஜாவாக வர இருக்கிறீர். அப்படிப்பட்ட அந்த வருகையில் நாங்களும் ஒருவராக காணப்பட, உம்முடைய குணாசியங்களை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருந்து, உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஏற்புடைய பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த காணொலியின் மூலமாக இந்த பாடத்தை படிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் நீர் தேர்ச்சி ஆட்சி அரவணைங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.